إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவரும் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, அல்லாஹுவின் அருளும் அரசின் நிழலும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருளால் அந்த அரசின் நிழலை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு அனைவரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி உம்மத்து வரை, உம்மத்தில் இறுதியானவர்கள் வரை அனைவரும் ஒரு வெட்டவெளி கொட்டலில் நிப்பாட்டப்பட்டு அவர்களுடைய ஒரு மைலுக்கு அப்பால் சூரியன் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு மனிதர்கள் அல்லோலப்படக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாளினுடைய அந்த அமளிதுமளியான அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பாவத்திற்கு ஏற்ப வியர்வை வழிந்தோடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சில பேர்களுடைய வியர்வை அவர்களுடைய கணுக்கால் வரைக்கும், சில பேர்களுடைய வியர்வை அவர்களுடைய இடுப்பு கழுத்து வரைக்கும் இருந்து கொண்டு அதில் மூழ்கியவர்களாக இந்த இக்கட்டான இந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றுவதற்கு எதுவும் இருக்குதா என்று அல்லோலப்பட்டு ஓடக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அரஸ், பிரம்மாண்டமான அந்த அரஸ், அதற்கு கீழே மட்டும்தான் ஒரு நிழல் இருக்குமே ஒழிய வேற எந்த விதமான நிழலும் இருக்காது. அந்த வெட்டவெளி பொட்டல்ல மரமோ நிழலோ குளிரோ எதுவுமே இல்லாத வகையில ஒரு மைல் தூரத்தில் சூரியன் நிப்பாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்திற்கு கீழே மட்டும் நிழல் இருக்கும். அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் என்பது, அந்த அரியணை என்பது நாம நினைப்பது போன்று ஏதோ ஒரு மன்னர் அமர்ந்திருக்கக்கூடிய சேரு, அதற்கு கீழே என்ன நிழல் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இல்லை. அந்த அரசை பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் வசிய குர்சி சமாவாதி வல்லாரும், அவனுடைய அந்த குர்சு அரசு என்பது வானம் பூமியை விட வியாபித்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கம்பீரமான ஒரு அரசு. அதை 8 வானவர்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள், பலம் பொருந்திய 8 வானவர்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள்.
அப்படியெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. இப்ப 8 வானவர்கள் பலம் பொருந்தி 8 வானவர்கள் சுமக்கக்கூடிய அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த அரிசில் அமர்ந்துதான் இறைவன் ஒவ்வொருத்தரையும் விசாரிப்பான். தன்னந்தனியாக அவர்களுக்கு விசாரணை செய்து அதற்கப்புறம் என்ன செய்யப்படும், சொர்க்கம் நரகங்கள் தீர்மானிக்கப்படும். ஆனா அந்த விசாரணை நடைபெறக்கூடிய அந்த நாள் இருக்கா இல்லையா, அந்த ஒரு நாள் என்பது நாம கணக்கிடக்கூடிய ஒரு நாள் கிடையாது. நம்ம கணக்கிடக்கூடிய ஒரு நாள் என்பது 24 hours, 24 மணி நேரம். இரவு பகல் என்பது 24 மணி நேரம். ஆனா அந்த மஹ்சர் வெட்டவெளி பொட்டல்ல இருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் ஒரு நாள் என்பது நாம கணக்கிடக்கூடிய 50,000 வருஷத்திற்கு சமமான அந்த ஒரு நாள். 50,000 வருஷத்திற்கு சமமான அந்த ஒரு நாளில் அனைவரும் விசாரிக்கப்படுவார்கள், தன்னந்தனியாக விசாரிக்கப்படுவார்கள். அப்ப அந்த 50,000 வருஷத்திற்கு சமமான அந்த நாள்ல சூரியன் 1 மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேளையில நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? இன்னைக்கு இந்த கோடை காலங்கள்ல சூரியன் பல கோடி மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியன் 40 டிகிரி செல்சியஸ். அதை நம்மளுடைய உடம்பு ஏற்றுக்கொள்ள முடியல, அதை ஜீரணிக்க முடியல. அதனால நம்ம என்னவெல்லாம் செய்து நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்க முடியுமோ அதெல்லாம் செய்கிறோம். எங்கேயாவது குட்டைகளை குளிக்கணும்னு நினைக்கிறோம், அதுவும் இல்லையா எங்கேயாவது சுற்றுலாத்தலத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். போற வார வழியில எங்கேயாவது ஜூஸ் கடை இருக்குதா வாங்கி குடிச்சிருவோம், நம்மளுடைய சூட்டை தணிச்சிருவோம், உடல் வெப்பத்தை குறைச்சிருவோம் என்றெல்லாம் இருக்கிறோம். அதுவும் இன்றைய காலத்துல ஏசி இல்லாமல் வீட்டில் இருக்க முடியல. பேன் போட்டுக்கொண்ட இந்த காலங்களை தாண்டி ஏசி இல்லாமல் வீட்டில் இருக்க முடியல, தூங்க முடியல. இப்படியெல்லாம் நம்ம எங்க பல கோடி மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி வெப்பம் அது நம்மளுடைய உடம்பு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த உடம்பை அந்த சூட்டை தணிப்பதற்காக என்னவெல்லாமெல்லாம் நம்ம செய்கின்றோம். 1 மைல் தூரத்தில் சூரியன் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டால் அப்ப அங்க மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல தான் அல்லாஹ் ஒரு 7 வகையினருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரசுக்கு கீழே நிழல் கொடுக்கிறான். இது அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியம். அந்த விசாரணை மன்றத்தில் இந்த கூட்டத்தினர் மட்டும் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு போயிடுவாங்க. அந்த வெயிலினுடைய எந்த ஒரு கொடுமையும் இருக்காது, அந்த வெயிலினுடைய எந்த ஒரு பாதிப்பும் தாக்கமும் இருக்காது. ஒரு நாள் தான் 24 மணி நேரம் எனக்கே சமாளிச்சுட்டு போயிடலாம். 50,000 வருஷத்திற்கு சமமான அந்த நாள்ல அல்லாஹ் தன்னுடைய அருளால் தன்னுடைய அரசுக்கு கீழே நிழல் கொடுக்கிறான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது புகாரில 660வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சபஅத்துல் லில்லுஹுமுல்லாஹு ஃபி லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த மஹ்சர் பெருவெளியில் அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே மட்டும் இருக்கக்கூடிய அந்த நிழலில் 7 வகையினருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். இது அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள். அந்த 7 வகையினர் யார் அப்படின்றால் அதுல நம்ம ஏதாவது ஒரு கேட்டகரியில வந்துடணும், ஏதாவது ஒரு தகுதியில் உள்ள வந்துடணும். அதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியவே சொல்றாங்க. அந்த அமளிதுமடியான அந்த நாள்ல, விரண்டு ஓடக்கூடிய அந்த நாள்ல, என்ன நடக்கும் என்று தெரியாத அந்த நாள்ல, தாய் மகனை விட்டு விரண்டு ஓடக்கூடிய, மகன் பிள்ளைகளை விட்டு விரண்டு ஓடக்கூடிய, நண்பன் நண்பனை விட்டு விரண்டு ஓடக்கூடிய, கணவன் மனைவியை விட்டு விரண்டு ஓடக்கூடிய, தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், எப்படியாவது நம்ம தப்பித்து விட வேண்டும் என்று அல்லோலப்பட்டு அலையக்கூடிய அந்த நேரத்தில் இந்த நிழல் அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய ஒரு அருள். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முதலாவதாக அல்லாஹ் யாருக்கு அந்த நிழலை அளிப்பான் என்றால் இமாமுன் ஆதில், நீதியான ஒரு அரசன், அவர்களுக்கு அந்த நிழல் வழங்கப்படும். அந்த நிழலின் கீழே வருவார்கள். நீதியான அரசர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நேர்மையாக ஆட்சி செய்த, நீதியாக ஆட்சி செஞ்ச மன்னர்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். அப்ப அந்த ஒரு கூட்டத்தினர் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில மக்களை ஆட்சி செஞ்சு மக்களை நல்வழியில அழைத்தவர்கள், அந்த மாதிரியாக ஆட்சி செய்த, நேர்மையாக குடிமக்களுக்கு எந்த விதமான ஒரு பாரபட்சமும் இல்லாமல் நீதியாக நேர்மையாக ஆட்சி செய்தவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அது நம்ம சஹாபாக்கள்ல நம்ம எடுத்துக்கொண்டோம்னா உஸ்மான், உமர், அலி ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இவங்கெல்லாம் வந்துருவாங்க. இப்ப இந்த மாதிரி நேர்மையாக ஆட்சி செஞ்ச அவர்கள் அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே வருவாங்க. அதுபோக நீதி பொதுவாக இது ஹதீஸ்ல வராட்டாலும் நம்ம ஒரு தீர்ப்பளிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில், ஒரு நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம நீதியை சரியான முறையில், சாதகம் பாதகம் இல்லாமல், வேண்டவன் விருப்பவன் விற்கக்கூடியவன் என்று இல்லாமல், நம்ம தெரிஞ்சவன் தெரியாதவன் என்று இல்லாமல், நம்ம ஒரு செய்தியை சரியான முறையில சொல்லி நம்ம நடந்தால் கூட அல்லாஹ் நாடினால் கொண்டு வருவான். இது ஹதீஸ்ல வரல. ஹதீஸ்ல நேர்மையான வாழக்கூடிய
நீதி செலுத்தக்கூடிய அரசன் தான் இருக்குது. இமாமுன் ஆதி, நீதியான ஆட்சியாளன் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆட்சியாளன்கிற அடிப்படையில் வந்து ஆட்சியாளன் வந்துருவாங்க. அது பல மாநிலங்களுக்கு கவர்னராக நியமிக்கப்படுவாங்க. அவங்க அந்தந்த பகுதிகளை ஆளக்கூடியவங்களா இருப்பாங்க, அந்தந்த பகுதியில் சட்டம் போடக்கூடியவங்களா இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அதில் வந்துருவாங்க. நீதி நேர்மையாக அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக வேதத்தின் அடிப்படையில் மக்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருந்தவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே வந்துருவாங்க. அடுத்து இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது பள்ளிவாசலோடு தொடர்பு உள்ள ஒரு இளைஞன் அப்படின்னு சொல்றாங்க. பள்ளிவாசலோட தொடர்புள்ள ஒரு இளைஞன் என்பது இன்னைக்கு நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. பள்ளிவாசலுடைய தொடர்பற்றவர்களாக, பள்ளிவாசலை மறந்தவர்களாக, பள்ளிவாசல் பக்கமே தலை வைத்து படுக்காதவர்களாக முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிறாங்க. மற்றவர்களை விடுவோம், முஸ்லிம்கள்ல அதிகமானவர்கள் வந்து பள்ளிவாசலோட உள்ளங்கள் தொடர்புடையவர்கள். இந்த நேரமாக தான் பள்ளிவாசலை பற்றி சிந்தனை, அல்லாஹ்வுடைய ஆலயம், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இடம், அப்படியெல்லாம் அந்த எண்ணத்தோட அந்த சிந்தனையோட பள்ளிவாசலுக்கு உதவி செய்வது, பள்ளிவாசலை பராமரிப்பது, அதுல ஒரு பிரச்சனை என்றால் முன்னிற்பது. அந்த பள்ளிவாசல் சும்மா தூங்குறதுக்கு படுக்கிறதுக்கு பயன்படுத்துறது கிடையாது. இப்ப தொழுகை நேரம் வந்துட்டா பள்ளிவாசல் இவரை கேட்கணும், அவர் எங்க இருப்பாரு இந்த நேரத்தில், அவர் சும்மா வேலை இல்லாம வீட்டு இல்லாம இருக்க அந்த மாதிரி. ஆனால் எங்க இருப்பாரு அப்படின்னா பள்ளிவாசல இருப்பாரு. லூவரோட டேத்துல எங்க இருப்பாரு, பள்ளிவாசல இருப்பாரு. மகரிப் நேரமா இருக்கிற ஆள் எங்க இருப்பாரு, பள்ளிவாசல இருப்பாரு. இப்படி பள்ளிவாசல்களோடு தொடர்புகளை அதிகப்படுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரசுக்கு கீழே அல்லாஹ் நிழலை கொண்டு வர. இந்த பள்ளிவாசலோட தொடர்பு ஏற்பட்டு விட்டால் மக்களிடத்தில் அன்றாடம் பழகக்கூடிய மக்களிடத்துல ஒரு கஷ்டம் நஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு நோய் நொடி எல்லாத்தையும் விசாரிச்சுக்கலாம். பள்ளிவாசலோட தொடர்பு இருக்கலாம். தொழுக வரக்கூடியவங்க தொழுக வந்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு 2 நாள் ஒருவரை காணவில்லை என்றால் இந்த மாதிரி வர காணாம என்னாச்சு அப்படிங்கிற விசாரிக்கலாம். அதே மாதிரி கஷ்டப்படக்கூடியவர்கள், சிரமப்படக்கூடியவர்கள் அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இளைஞர்களாக வரக்கூடிய நமக்கு தேவையான மகன் தேர்ந்தெடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பள்ளிவாசல்களோட முஸ்லிம்கள் தொடர்பில் இருப்பார்களே ஆனால் அது உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய பயன்கள், நன்மைகள் அதிகமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய. நோய் நலம் விசாரிக்கிறது லேசான ஒரு காரியமா? கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது என்பது லேசான ஒரு காரியமா? அவருடைய முகத்தை வச்சு சில பேருடைய அடையாளத்தை கண்டுபிடிச்சிடலாம். அன்னைக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர் முகம் வாடிய நிலைமையில் இருந்தால் என்ன ஏதோ விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அதை சொல்வாரு, உதவி செய்வது போவது. இப்படி பள்ளிவாசலோடு உள்ளங்கள் தொடர்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாதிரியான மனிதர்களுக்கு, பள்ளிவாசலுடைய தொடர்பிலேயே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய அரசுக்கு கீழே அந்த நிழலை கொடுக்கிறான். அது மாதிரி வந்து வணக்க வழிபாடுகளில் மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகளில் ஊறி திளைத்த இளைஞன். இதுல வந்து இளைஞர்கள் சொல்றாங்க. அதாவது இதுல பொதுவாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆண்கள் சம்பந்தமாக வந்தாலும் அது பெண்களுக்கும் தான் உரியது. அந்த மாதிரியான பள்ளிவாசலோடு அவங்க தொடர்பு படுத்துறதுக்கு அது இல்லை. அதை தவிர மற்ற விஷயங்கள் இந்த பெண்களுக்கு வந்து பள்ளிவாசல் கடமை இல்லை தானே. பள்ளிவாசல பெண்கள் தொழுக வேண்டும் என்ற கடமை இல்லை. அவர்கள் விரும்பி வந்து தொழுகலாம், பள்ளிவாசலுக்கு உதவி செய்யலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா மற்ற விஷயங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் விஷயத்திலையும் பெண்களை வரமாட்டாங்க. ஏன்னா ஆண்கள் தான் ஆட்சி செய்யணும், அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அதுபோக மற்ற சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் எல்லாத்துக்கும் பொருந்தும். வணக்க வழிபாட்டில் ஊறி திளைத்த இளைஞன் என்றால் அது இளைஞர்களையும் குறிக்கும், பெண்களையும் குறிக்கும், அந்த இளம் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர் என்று சொல்வதிலிருந்து நம்ம இதில் நிறைய விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். இறை நினைவோடு இறைவனை அஞ்சி இறைவனை வணங்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்களா இல்லையா, அது ரொம்ப குறைவு. அதுக்கு காரணமும் இருக்கிறது. ஏன் அப்படி குறைவா இருக்கிறார்கள் என்றால் இந்த இளமை பருவம் என்பது அவர்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு விளையாட்டாக தெரியக்கூடிய ஒரு பருவம், எல்லாமே ஒரு ஜாலியாக தெரியக்கூடிய ஒரு பருவம், தவறுகள் அனைத்தையும் சரி என்று உணரக்கூடிய ஒரு பருவம். எந்த ஒரு தவறாக இருந்தாலும் ஜாலி அப்படின்னு போகக்கூடிய அளவுக்கு 4 பேர் சேர்ந்து விட்டார்களே ஆனால் சர்வசாதாரணமாக கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட செயல்கள் நடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இறை நினைவற்றவர்களாக தவறுகளை மூழ்கி செல்லக்கூடியவர்கள், மது போன்ற அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள், பெண்கள் போன்ற பழக்க வழக்கங்கள், திருடு போன்ற பழக்க வழக்கங்கள், இதுகள் எல்லாமே சர்வசாதாரணமாக ஒரு பாவம் என்று கூட கருதாமல் இதெல்லாம் ஒரு ஜாலியானது, இதெல்லாம் இந்த வயசுல செய்யாம எப்ப செய்யறது. இந்த டீனேஜ் பருவம் என்பது அவர்கள் அந்த நேரம் தான் பருவம் அடையக்கூடியவர்கள். அப்ப அதுல வந்து அவங்களுடைய பருவ வயது அந்த நேரத்தை அடைய நேரத்துல அவர்கள் எல்லாமே சர்வசாதாரணமாக ஒரு திருடுவாங்க, விளையாட்டுத்தனமா செய்யக்கூடியது வந்து நாளைக்கு ரொம்ப பெரிய விபரீதமாக போயிடும். திருடி தவறான வழியில செலவழிக்கிறாங்க, திருடி தண்ணி அடிக்கிறாங்க, திருடி கஞ்சா குடிக்கிறார்கள் என்றால் நாளைக்கு கஞ்சா குடிக்கிறதுக்கு காசு இல்லை என்றால் கொலை செய்யவும் துணிய மாட்டார்கள், அடுத்தவர்களை தாக்குவதற்கும் துணிய மாட்டார்கள். அது அந்த மாதிரியான பாவத்துல வந்து போகக்கூடிய அந்த அதிகமான ஒரு காலம் என்பது இளமை பருவம். பாவம் செய்வது வந்து தவறு என்று உணராத, நீங்க பாருங்க, நீங்க அதிகமான குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தீர்களே இளைஞர்களாக தான் இருப்பாங்க.
ஏண்டா அவனுக்கு தான் முறுக்கேறிய வயசு. எதை செஞ்சுட்டு நம்ம தப்பிச்சிடலாம், ஓடிடலாம், ஒளிஞ்சிடலாம், மறைஞ்சிடலாம், இப்படியான எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கக்கூடிய நேரத்தில் தவறுகளை அதிகமாக செய்வதற்கு இளைஞர்களா இருக்க முதியவர்களா இருக்கக்கூடியவர்கள் தவறு நடக்கணும், கம்மியா இருக்கும். மற்ற தவறுகள் செய்ய முடியுமா? ஒரு திருடிக்கு ஓடி ஒழிய முடியுமா? அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. தவறுகள் அவர்களிடத்திலும் இருக்கும், குறைவாக இருக்கும். ஆனா இளைஞர்களிடத்துல அதிகமாக இருக்கும். ஏன்? அது அவருடைய வயசு, முறுக்கேறிய வயசு, ரத்தம் ஊறக்கூடிய வயசு. என்ன வேணா என்ன செய்தாலும் நம்ம சரி பண்ணிக்கிறலாம், சமாளிச்சுக்கிறலாம், ஒரு 4 பேர் சேர்ந்தா மிரட்டிடலாம், இப்படி எல்லாம் எண்ணக்கூடிய அப்படியான ஒரு பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியாக தீய எண்ணங்களும் சிந்தனைகளின் பக்கம் போகாமல் இன்னைக்கு தீமையின் பக்கம் போறதுக்கு வாசல்கள் நிறைய திறந்து விடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு செல்போன் ஒண்ணு போதும். ஒருத்தன் கெட்டு நாசமா போக வேண்டும் என்றால் ஒரு செல்போனை அவன் சுதந்திரமாக அவன் இஷ்டத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சானா, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் 4 பேர் பாப்பாங்க, கொண்டுருவாங்க, பார்த்துருவாங்க பயத்துல வேண்டாம் தவறு செய்யாமல் இருக்கலாம். தனிமையில இருந்து கொண்டு அதிகமாக செல்போன் பார்க்கக்கூடியவர்கள் தவறானதான் பார்க்கிறாங்க, பாவமான காரியங்களை தான் பார்க்கிறாங்க. அப்ப அது ஒண்ணு போதும் மனிதன் கெட்டு நாசமா போவதற்கு. அப்ப இந்த மாதிரியான காரணங்கள் இருந்து ஒருத்தன் விலகி அல்லாவை அஞ்சக்கூடியவனாக, அல்லாவை வணங்கக்கூடியவனாக, அல்லாவுடைய வழிபாட்டில் ஊறி திளைத்தவனாக, மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஈடுபடக்கூடியவனாக, சமுதாய சேவைகள் செய்யக்கூடியவனாக, அல்லாவுக்கு அங்கி வாழக்கூடியவனாக ஒருத்தன் இருந்தாண்டா அவனுக்கு அரசுக்கு கீழே நிலை கொடுக்கணுமா இல்லையா? இந்த உலகத்தில் எப்படி வேண்டாலும் வாழலாம், இன்பமாக வாழலாம், அது ஜாலியான வயசுல இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவை அஞ்சு ஒருத்தன் பள்ளிவாசல 5 வேளையும் தொழுகிறான், நோன்பு பிடிக்கிறான், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறான், நல்ல காரியங்களை செய்யறான். இப்படியாக ஒருத்தர் வாழ்வானே ஆனால் அவனுக்கு அரசுக்கு கீழ் நிழல் கொடுக்கணுமா இல்லையா? முதியவர்களாக இருக்கக்கூடியவங்க பருவத்தை கடந்திருப்பிய இருந்தாலும் அவர்களுக்கும் சில விஷயங்களை சொல்றாங்க. அவர்களும் இந்த அரசு நிழலுக்கு கீழே வரலாம். அதுக்கு பள்ளிவாசலோட தொடர்புடையவர்கள் இருக்கா இல்லையா? அது இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல, அது எல்லாரும் பொதுவாக யாரெல்லாம் பள்ளிவாசலோட உள்ளத்தை தொடர்பு வைத்திருக்கிறார்களோ, பள்ளிவாசல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய ஆலயம், அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ் உலகத்தில் மிகவும் நேசிக்கக்கூடியது என்று விரும்புகிறார்களோ அப்படியாப்பட்டவர்கள்லாம் வந்துருவாங்க. அப்ப இந்த இளைஞர் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது என்னென்றா, தவறின் பக்கம் சென்று விடக்கூடாது, பாவத்தின் பக்கம் சென்று விடக்கூடாது. பாவம் இன்னைக்கு நிறைய இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் அவன் மூமினாக இருக்க மாட்டான் எப்ப என்றால் மது அருந்தக்கூடிய நேரத்துல. அப்ப மது அருந்தக்கூடிய நேரத்தில் அருந்திய நிலையில ஒருத்தன் மௌத்தா போயிட்டான்டா அவனுடைய நிலைமை கேள்விக்குறியா போயிடும். விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவன் மூமினாக இருக்க மாட்டான். அந்த நேரத்தில் உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால் முடிஞ்சு போயிடுச்சு, கதை முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப இப்படியெல்லாம் தவறுகளை அதிகமாக செய்யக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பருவம், அதுல அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள்ல ஊறி திளைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அரசனுடைய நிழல் கிடைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வதாக சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக பிரியக்கூடிய 2 நண்பர்கள் குடும்பத்தார்கள் எல்லாரும் வந்துருவாங்க. ஒருத்தரை நேசிக்கிறதா இருந்தால் அது அல்லாஹ்வுக்காக இருக்கணும், ஒருத்தரை வெறுக்கிறதா இருந்தால் அது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நேசிக்கிறதா என்ன நேசிக்கிறது? கொள்கை அடிப்படையில், மார்க்க அடிப்படையில், ஈமான் அடிப்படையில், இஸ்லாம் அடிப்படையில் ஒருவரை நேசம் கொள்வது, அவரை விரும்புவது, அவருக்கு உதவி செய்வது, உபகாரம் செய்வது, எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பது, அவருடைய குடும்ப கஷ்டம் என்றால் முன்னின்று உதவுவது, எல்லாமே என்னது? இறை நினைவோடு இருக்கக்கூடிய ஒரு நேசம், அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி ஒருத்தரை நேசிக்கணும். அவர் மார்க்க விஷயங்கள்ல என்ன செய்யறாரு அந்த மாதிரியா இருக்கக்கூடிய நேரத்தில் அவரோட உதவி உத்தாசைகள் செய்வது, அவரோட பழகுவது, அவரோட அந்யோன்யமாக இருப்பது, அவரோட சேர்ந்து நல்ல காரியங்களில் ஈடுபடுவது, இதெல்லாம் ஒருவரை அல்லாஹ்வுக்காக நேசிப்பது. அல்லாஹ்வுக்காக பிரிவது என்றால் மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிறார்கள் என்றால், மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் செய்கிறார்கள் என்றால், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அந்த தொடர்பு துண்டிக்கிறது. நான் நேசித்தது அல்லாஹ்வுக்காக அவனை நேசித்தேன், ஆனா அல்லாஹ்வுக்காக நேசிக்க நீ தகுதியற்றவன், அல்லாஹ்வுக்காக அவனை வெறுக்கிறேன், நீ எனக்கு தேவை கிடையாது. இன்னைக்கு நண்பர்கள் என்ற அடிப்படை தான் பாவங்களுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது. மிகவும் சதயமா இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர் தவறு செஞ்சாலும் இவனும் அந்த தவறை செய்யக்கூடிய, அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய, அதுக்கு ஒத்து போகக்கூடிய, அதை சரி காணக்கூடிய, அவனை விட்டு கொடுக்காமல் நீங்க பார்க்கலாம். நீங்க ஊர்ல வரக்கூடிய பஞ்சாயத்துல பாத்தீங்களா, நல்லவனுக்கு 10 பேர் கூட்டா வரமாட்டான், கெட்டவனுக்கு 100 பேர் கூட்டா வந்துடும். ஒரு பஞ்சாயத்து வைங்களேன், தப்பு செஞ்சிருக்கேன்னா கன்ஃபார்ம் அவனுக்கு ஆதரவாக, அவனுக்கு எதுவும் செஞ்சிடக்கூடாது என்பதற்காக அவனுக்கு எதிராக அவனுக்கு ஆதரவாக 100 பேர் வருவான். ஒரு நல்ல விஷயம் செஞ்சவனுக்கு ஆதரவாக வருவானா? வரமாட்டான். அப்ப இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நேசம் என்பது ஒரு குடும்பத்தை நேசிக்கிறோம், தாய் தந்தையை நேசிக்கிறோம், சொந்த பந்தங்களை நேசிக்கிறோம், எல்லாமே அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நம்ம ஒருவரை நேசிப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக இருக்கணும், ஒருவரை பிரிவதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுக்காக இருக்கணும்.
அல்லாஹ்வுக்கு நீ அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறாய், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாய், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியை நீ புறக்கணித்து வாழுகிறாய். அதனால இந்த விஷயத்தில் நான் நேசிக்க முடியாது, இந்த விஷயத்தில் நான் கலந்து கொள்ள முடியாது, இந்த விஷயத்தை நான் வெறுக்கிறேன், இந்த விஷயத்தில் நான் ஈடுபட மாட்டேன் அப்படி என்று சொல்வதும், அதுல உறுதியாக இருப்பதும், அதை தொடர்ச்சியாக செய்வதும் உங்களை அரசுக்கு கீழே கொண்டு வந்துடும். இதெல்லாம் லேசப்பட்ட காரியம் கிடையாது. சில விஷயங்களை ஈஸியா செஞ்சிடலாம், ஆனா இதெல்லாம் லேசான ஒரு விஷயமா? இதெல்லாம் பாவத்திலிருந்து விலகுவது என்பது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம். முடியல. நிறைய சகோதரர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் என்னால முடியல, அதுல ஈடுபடாம இருக்க முடியல, இரவு நேரங்கள் அந்த காட்சிகளை பார்க்காம இருக்க முடியல, நான் என்ன செய்வோம், இப்படி எல்லாம் கேள்வி வருது. அப்ப இதுல இருந்து விளங்கக்கூடிய என்னது என்றால், இறைவனை அஞ்சணும், இறைவனை பயப்படணும். நாளைக்கு மறுமை ஒன்று இருக்கிறது, விசாரணை ஒன்று இருக்கிறது. அந்த விசாரணையில அல்லாஹ்வுடைய கேள்வி அத்தனை லட்சம் மக்கள், அத்தனை கோடி மக்கள் முன்னாடி நடைபெறும். அந்த நேரத்தில் நாம் இழிவுபடுத்தப்பட்டு, அசிங்கப்படுத்தப்பட்டு, நரகத்தில் தூக்கி வீசப்பட்டால் நம்மளுடைய நிலைமை என்ன? இதை நம்ம எப்படி எதிர்கொள்ள? இந்த உலகத்தில் எதற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகத்தினுடைய லட்சியம், இந்த உலகத்தில் வாழ்வதனுடைய லட்சியம் என்ன? நம்ம எதை நோக்கி நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தோட முடிஞ்சு விடுமா? மறுமை என்று ஒன்று இருக்குதா இல்லையா? அதுல விசாரணை ஒன்று இருக்கத்தானே செய்கிறது. அந்த விசாரணையில் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும், அவனுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்பதை நினைத்து நம்ம வாழ்ந்தோமே ஆனால், அப்ப இந்த எண்ணமும் சிந்தனையும் நமக்கு வந்துடும். இதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடுதலாக 5வதாக சொல்லக்கூடிய நேரத்தில், ஒரு அழகான ஒரு பெண், உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு அழகான ஒரு பெண், பெண்ணா பெண்ணை மட்டும் தப்பா நினைக்கக்கூடாது, இதுல ஆணும் வருவாங்க. அழகான உயர்ந்த குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண்ணை தவறான வழிக்கு அழைத்தாள், அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை தவறான வழிக்கு அழைத்தாள், இன்னி அஹாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அதிலிருந்து விலகியவர், அவருக்கு அரசியல் நிழல் வரும். இந்த விஷயத்துல சாதாரணமாகவே விழுந்துடுறாங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சும்மா உயர் குலத்தில் அந்தஸ்துல அப்படியே கமகமன் அப்படிலாம் தேவை கிடையாது. சும்மா சாதாரண விஷயத்துல இந்த விபச்சாரம் போன்ற குற்றத்துல இளைஞர்கள் சர்வசாதாரணமாக விடக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் இருக்கக்கூடிய காலத்துல இனிமே திருந்தி வாழ்ந்தா போதுங்கிற அளவுல ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அப்படி போயிடுச்சு. எல்லாத்தையும் குறை சொல்றோம், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க, அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா என்ன நிலைமை அப்படின்னா, இனிமே இந்த மாதிரியான தவறு, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம், இனிமே நீ திருந்தி வாழ்ந்துடணும், சரியா இருந்துடணும், கணவனுக்கு கட்டுப்பட்டவனாக மனைவியும், மனைவிக்கு கட்டுப்பட்டவன் சேவை செய்யக்கூடியவனாக, உபகாரம் செய்யக்கூடியவனாக கணவனும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு தான் அந்த இன்றைய காலம் விட்டது. யாரையும் நம்ம நம்ப முடியல. ஏன்னா இன்னைக்கு உள்ள அதுக்கு உண்டான வாசல்கள் திறக்கப்பட்டு காலேஜுகள், வெளியிடங்கள், சுற்றுறது, வெளியே போறது, அப்படி நிறைய விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு தான் போயிருச்சு. இனிமே ஒழுக்கமாக தான் சரி, திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தப்பு செய்யாம தான் சரி, இப்படிங்கிற லெவல்ல போயிருச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயர்ந்த குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னை தவறான வழிக்கு அழைக்கக்கூடிய நேரத்தில், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். இது சாத்தியமா, நடக்குமா? அப்படி நடந்துட்டா கொடுக்கணுமா இல்லையா? நடக்குமா, நடக்காதா? நடந்துட்டா கொடுக்கணுமா? என்ன நடந்துட்டா? அல்லாஹ்வுக்கு பயந்துட்டேன் என்று சொல்லிட்டா, நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், இந்த தவறுல நான் ஈடுபட மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்திய சமுதாயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அதுல ஒரு ஆள் அதே மாதிரியான ஒரு காரியத்தில் ஈடுபட்டார். ஆனா அதனால அவருக்கு கிடைத்த இறை உதவி என்பது எப்படியாப்பட்ட உதவி கிடைச்சது தெரியுமா? இறை அருள் எப்படியாப்பட்ட ஒரு அருள் கிடைச்சது தெரியுமா? ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முந்தைய காலத்துல மூன்று பேர் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதுல முக்கியமா நமக்கு தேவை ஒரு ஆள் மட்டும்தான். ஒரு ஆள் சொல்றாரு, இந்த குகைக்குள்ள மாட்டிக்கிறாங்களா இல்லையா, குகையினுடைய வாசல்கள் மூடிடும், அதை திறக்க முடியாமல் இருக்கும். அப்ப அல்லாஹ்வுக்காக செய்த ஒரு நல்ல அறங்களை சொல்லி என்ன செய்வாங்க, அல்லாஹ் இடத்துல உதவி கேட்பாங்க. அல்லாஹ் அவருடைய உதவியை பெற்று ஏற்றுக்கொண்டு என்ன செய்வாங்க, அவங்க கேட்ட அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அந்த குகையினுடைய வாசல் திறந்து விடும். அதுல ஒரு மனிதர் யார் என்றால், ஒரு அழகான ஒரு பெண், எனக்கு முறப்பெண், என் சித்தப்பா மக அல்லது பெரியப்பா மக, முறப்பெண், அவளை தவறான வழியில் அடைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அவள் அதுக்கு இணங்கவே இல்லை, சம்மதிக்கவே இல்லை. ஒரு கட்டம் அவளுக்கு ஒரு பிரச்சனை, என்னிடமிருந்து ஒரு 100 பொற்காசுகள், தங்க காசுகள் அவள் வேண்டும் என்று கேட்டால், நான் தருகிறேன், என்னுடைய ஆசைக்கு நீ இணங்குவாயா என்று நான் கேட்டேன். வேற வழி இல்லாமல் அந்த பெண் அதற்கு சம்மதித்தாள். நான் அவளுடைய 4 கிளைகளுக்கு மத்தியில் அமர்ந்து விட்டேன். அமர்ந்து தவறு செய்யக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய முத்திரையை திறக்காதே என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னால், இறைவனை அஞ்சிக் கொள் என்று சொன்னால், உடனடியாக உன் மேல் கொண்ட அச்சத்தின் காரணமாக அந்த தவறிலிருந்து நான் விடுபட்டு விட்டேன். அந்த பாவத்தை நான் செய்யவில்லை, உன் மேல் கொண்ட பயம்தான் காரணம், நீ நாளைக்கு விசாரிப்பையே, நாளைக்கு கேட்பியே என்பதுதான் காரணம் என்று அந்த நபர் சொல்றார். உடனே குகை முழுசுமாக திறந்து என்ன செஞ்சாங்க, காப்பாற்றப்பட்டார்கள்.
இது ஒரு காலத்தில் நடந்த செய்தி, அவருக்கே ஒரு காலத்தில் நடந்த செய்தி. அவர் ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில மாட்டிக்கொண்டு இதை நினைவுபடுத்துறாரு, இறைவன் முன்னாடி வைக்கிறார். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் உனக்காகத்தானே அந்த தவறு இருந்து நான் விடுபட்டேன், உனக்காகத்தான் அந்த பாவம் செய்யாமல் இருந்தேன், அது உண்மை என நீ கருதினால், உனக்காகத்தான் செய்தேன் என்று நீ கருதினால் எங்களுக்கு இந்த ஆபத்திலிருந்து எங்களை காப்பாத்து என்று கேட்கிறாரு. அந்த குகையினுடைய வாசல் திறக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப ஒரு பாவம் செய்யக்கூடிய அந்த கடைசி நேரம் இருக்கா இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது பெரும்பாலும் நிறைய பேருக்கு முடியாது. அதுல விழுந்துருவாங்க. கடைசி எல்லாம் உச்சகட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய அல்லாஹ் பயந்து கண்டா அல்லாவாது புல்லாவாதம் அப்படி சொல்லிடுவாங்க. என்ன பெரிய அல்லாஹ் அப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படின்னுவாங்க. அப்ப அந்த நேரத்திலையும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒருவராக இருந்தால் அவருக்கு அரசுக்கு கீழே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அரசுக்கு கீழே நிழல் கொண்டு வரான், 50,000 வருஷம் அந்த சிரமம் இல்லாமல் இருப்பாரு, 50,000 வருஷத்துக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாமல் இருப்பாரு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்து 6வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது தர்மம் செய்வது. தர்மம் செய்வதும் வெளிப்படையாக செய்வதும் சிறந்ததுதான், ரகசியமாக செய்வதும் சிறந்ததுதான். ஆனா அந்த அரசுக்கு கீழே அந்த நிழல் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்றால் யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும். அது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய உவமையை நம்ம பார்த்தாலே, அந்த உவமானத்தை நம்ம பார்த்தாலே அது அப்படி அழகா சொல்றாங்க. உன்னுடைய வலது கரத்தால் செய்யக்கூடிய அந்த தர்மம் என்பது உன்னுடைய இடது கரத்துக்கு தெரியக்கூடாது. அப்படின்னா என்னது, கை ரெண்டு பார்க்கறதுன்ற அர்த்தம் இல்லை, யாருக்கும் தெரியக்கூடாது, சட்டம் காட்டாம செஞ்சுட்டு போயிடணும். இந்த மாதிரி செய்யக்கூடியவங்களை அதிகமா நீ பார்க்க முடியாது. ஏன், தர்மம் செய்வதை விளம்பரமாகி போச்சு. நம்ம செய்யக்கூடிய உதவி 4 பேர் பார்க்கணும், நம்மளை மெச்சணும், நம்மளை புகழணும், நம்மளை செல்வந்தன்னு சொல்லணும், யாரு கேட்டாலும் கொடுக்குறாருப்பா அப்படின்னு சொல்லணும், அப்படிங்கிறதுக்காக ஒரு நிலைப்பாடு ஆயிடுச்சு. ஒரு 10 ரூபா தர்மம் செய்வதாக இருந்தால் அதை நம்ம 10 பேர் பார்க்கணும்னு விரும்புறோம், 10 பேர் பார்க்கிற மாதிரி கொடுக்குறோம். பார்க்காட்டாலும் பார்க்கறதுக்கு என்ன செய்யணுமோ அப்படி செய்யறோம். இந்த மாதிரி முகஸ்தூதிக்காக நிறைய பேர் நிறைய காரியங்கள் செய்யறாங்க. இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஈடுபடவே. அல்லாஹ் எந்த ஒரு நன்மையும் தரமாட்டான். எத்தனை லட்சத்தை எழுதி கொடுத்தாலும் சரி, எத்தனை கோடியை கொட்டி கொடுத்தாலும் சரி, பிறர் உன்னை மெச்ச வேண்டும், பிறர் உன்னை செல்வந்தன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அது இருக்குமேயானால் அதுல எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்ப வலது கரத்தில் செய்யக்கூடிய தர்மம் இடது கரத்துக்கு கூட தெரியக்கூடாது. ஊர்ல எத்தனையோ பேர் கஷ்டப்படுவாங்க, யாசகம் கேட்கக்கூடியவங்க வெளியில கேட்டுட்டு போயிடுவாங்க, கஷ்டமா இருக்குது, சிரமமா இருக்குது, ஏதாவது வாங்க போங்க வாங்க அப்படின்னு போயிடுவாங்க. சில பேர் யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, உள்ளாக்கு ஒண்ணும் இருக்காது. ஒரு தட்டுல சோத்தை போட்டு பிள்ளைகள், தகப்பன், மனைவி, கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவாங்க. அது ஒரு ஆளு 2 ஆளுக்கு போதுமான சோறு 5 பேர் சாப்பிடுவாங்க. அப்படி கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வெளியில கேட்க மாட்டாங்க, மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட முடியாமல் இருக்கிறார்கள். நோய் நொடியில சிரமப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அடுத்த உழைவு எப்படி வைப்பது, அடுப்புல எப்படி நெருப்பு பத்த வைக்கிறது, என்னத்தை போட்டு ஆக்குறது அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறாங்க. ஒரு கூரை வீடு வச்சிருக்கவங்க இருக்கிறார்கள், ஒழுகி கொண்டிருக்கும். இந்த மழை நேரங்களில் அந்த பிள்ளைகளை வச்சுட்டு எப்படி படுத்து உறங்குறது என்று தெரியாம இப்படி எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க. கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. அது வெளிப்படையாக செய்யக்கூடிய தர்மமும் அல்லாஹ் அங்கீகரிப்பான். எப்ப உள்ளம் தூய்மையா இருக்கணும், அல்லாஹ்வுக்காக தான் செய்யறேன், எந்த விதமான பிறர் என்னை மெச்ச வேண்டும் என்பதற்காகவோ பிறர் என்னை செல்வந்தன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லை, என்னை பார்த்துட்டு வேணா ஒரு 4 பேர் செஞ்சு அவங்க செய்யக்கூடிய நன்மை எனக்கு கிடைக்கும், முன்னுதாரணமா இருப்பான் அப்படிங்கிற அடிப்படை இருக்குமே. ஆனால் வெளிப்படையாக செய்வது பிரச்சனை இல்லை. இது பொதுவாக அமைப்பு அந்த மாதிரியாக செய்யறாங்க. எதன் அடிப்படையில் செய்வதாக இருந்தாலும் உள்ளம் தூய்மையா இருக்கணும். நம்ம பெரிய வாரி வாரி கொடுக்குறாங்க இந்த அமைப்புல இருந்து அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா அது நன்மை கிடைக்காது. நம்மளை பார்த்துட்டு 4 அமைப்பு வச்சிருக்காங்க, சும்மா இருக்கிறாங்க, அவங்க செஞ்சுட்டு போறாங்க. நம்ம ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்தோம்னா அவங்க ஒரு வாஷிங் மிஷினையாவது வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா தப்பு கிடையாது. நம்ம செய்வதை பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது. வெளிப்படையாக செய்யக்கூடிய தர்மமும் அல்லாஹ் அங்கீகரிப்பான், அதற்கும் நன்மை இருக்கிறது. இருந்தாலும் ரகசியமாக செய்யக்கூடிய விஷயம்தான் அல்லாஹ்வுடைய அந்த அரசனுடைய நிழலை பெற்று தரக்கூடியது அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அடுத்து 7வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இறைவனை அஞ்சி தனிமையில இருந்து அழுகக்கூடிய மனிதன் அப்படிங்கிறாங்க. இது முத்தாய்ப்பாக உள்ளது. மறுமையை பற்றி, அந்த இறைவனுடைய விசாரணையை பற்றி, இறைவனுடைய பிடியை பற்றி, நாளை நம்ம எந்த முறையில் ட்ரீட் பண்ணப்படுகிறோம் என்பதை பற்றி, நாளைக்கு அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புவானா, நரகத்தில் போட்டுருவானா, இவ்வளவு கொடுமையான இதில் போட்டுருவானா, அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணுமே, மன்னிக்காட்டா என்ன கிரி, இதையெல்லாம் நினைத்து தனியா உட்கார்ந்து ஒருத்தன் கண்ணீர் விட்டானையானால் இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கா செய்யறதுனே. தனியா உட்கார்ந்துருக்கான யாருமே பார்க்க மாட்டாங்க, யாருக்காகவும் செய்யறது ஆகாது. 4 பேர் பார்க்கறாங்க ஒரு மாட்டா வராது. ஏன், இவன் இருக்கிறதே தனிமையில இருக்கிறான். ஆனா அழுகிறது நடிப்பாக அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு போயிடும். சும்மா அழுகணுங்கிறதுக்காக அழுகிறானா இல்ல நெசத்துக்கே அழுகிறானாங்கிற யாருக்கு தெரியும், அல்லாஹ்க்கு தெரிஞ்சு. அப்ப அல்லாஹ்ட்ட ஏமாற்ற முடியாது. அல்லாஹ்வை தெரிஞ்சுதானே அழுகிறான்.
அல்லாத நம்மளுக்கு தெரியும், பார்க்குறான், கேட்குறான், அவன்கிட்ட நம்ம முறையிடம் தான் அழுகிறான். அப்போ வந்து சும்மா விளையாட்டு கழுக மாட்டான். ஏன் விளையாட்டு கழுகாட்டா அவனுக்கு தெரிஞ்சு போயிடும், இது அழுகாமே இருந்துடலாம். அப்போ உண்மையிலேயே ஒரு மனிதன் தனிமையில உட்கார்ந்து மறுமையை பயந்து, இறைவனுடைய பிடியை பயந்து, இறைவனை அஞ்சியவனாக நாளை அல்லாஹ் நம்மளை மன்னிக்க வேண்டும், மன்னிக்கவில்லை இல்லை என்றால் நம்ம எவ்வளவு பெரிய கை சேதத்துக்குரியவராக ஆகிடுவோம். இறைவன் தன்னுடைய அருளை கருணையை நம்ம மீது பொழியவில்லை என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளானவனாக ஆகிவிடுவோம் என்று அஞ்சியவனாக பயந்தவனாக தனிமையில் இருந்து கண்ணீர் விடக்கூடிய ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் அரசுக்கு கீழே என்ன செய்யறான், நிழலை கொடுக்கிறான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சம்பந்தமாக சஹாபாக்கள் நிறைய அழுதுருக்கிறாங்க. வரலாறு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுதுருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி அழுகிறார்கள் என்றால், ஒரு குர்ஆன் வசனத்தை ஓத சொல்றாங்க. யார இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஓத சொல்லி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி கேட்பாங்க. அவர்களுக்கு தான் அவரே கேட்பார், அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் மீது தானே இந்த குர்ஆனை அருளப்பட்டிருக்கிறது, நீங்க ஏன் என்ன ஓத சொல்லி கேட்கிறீங்க? இல்ல நீங்க ஓதுங்க, நான் கேட்கிறேன். இனிமையான குரல்ல ஓதக்கூடியதை வந்து ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அப்ப கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நம்ம மறுமை நாளில் வந்து ஒவ்வொரு சமுதாயத்தையும் அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதரை நம்ம விசாரிப்போம் அப்படின்ற ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுவாங்க. விசாரிக்கக்கூடியது என்ன நிலைமை நடக்குமோ என்ன நடக்குமோ என்று தெரியாது அப்படிங்கிற அளவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகுவார்கள் என்ற செய்தி வந்து புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 7 காரியங்களை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக இந்த 7 விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் அரசுக்கு கீழே வருவார்கள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். கூடுதலாக 8ஆவதா ஒரு நபர் வருவார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது வேற ஒரு ஹதீஸ்ல வருது. அது சம்பந்தமா 2வது உரையில பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரசுடைய நிழலுக்கு கீழ் வரக்கூடியவர்கள் 7 வகையினர் என்று சொல்லி புகாரி வந்து 660வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இல்லாத இன்னொரு செய்தியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது இந்த தர்மத்தில் கூட சேர்த்துக்கலாம். இது வலது கரத்தில் செய்யக்கூடிய தர்மம் இடது கரத்துக்கு தெரியாமல் அப்படிங்கிறது சேர்த்து அதோட சேர்த்துட்டோம்னா 7ஆவே இருக்கும். இல்லை இது தனியா அப்படின்னா 8ஆ போயிடும். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். செய்தி வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கடன் விஷயமா இருக்கா இல்லையா, கடன்கிற விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்யறாங்க. கடன் கொடுக்கறது மட்டும் கிடையாது, கடன் கொடுத்துட்டு கடனை வாங்குற மாதிரி அதுல எவ்வளவு பெரிய நன்மை இருக்குது அப்படிங்கறது வார்த்தை தனியா சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுக்கு கடன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் வட்டிக்கு போய் விழுந்திருக்கிறாங்க. கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. வாங்குறவங்க திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான். கடனை வாங்குற நேரத்தில் நம்மளை கெஞ்சி கூட்டாடி வாங்குவான். அவன் கடனை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம அவனுக்கு கெஞ்சி கூட்டாடணும். தந்துருடா சிரமமா, அவன் அவன்கிட்ட சிரமமா இருக்கு கொடுத்துருவான். இவன் நாளைக்கு இவன் போய் சிரமமா இருக்கா தந்துருடா, அதை ஆஸ்பத்திரிக்கு போகா தந்துருடா, என்னமோ செய்யணும் அப்படி கேட்கக்கூடிய அளவுக்கு போனதன் காரணமாக கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுத்தாலும் திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. இப்படி போயிடுச்சு. ஆனா இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு கடன் வந்து திருப்பி செலுத்த மாட்டேன் என்னதோட வாங்கக்கூடாது. அப்படின்னா அது திருடுங்கிறாங்க, சொல்றாங்க மோசடிங்கிறாங்க. அதே மாதிரி இருக்கப்பட்டவர்கள் வாங்கிய கடனை கொடுக்கவில்லை என்றால் அதுவும் மோசடிங்கிறாங்க. அப்ப கடன் கஷ்டத்திற்கு வாங்கக்கூடிய நேரத்தில் அதை திருப்பி செலுத்தி விடணும் என்ற எண்ணத்தோடு நீங்க வாங்குறீங்களே, ஆனால் அதை செலுத்துவதற்கு அல்ல உதவி செய்யலாம். அது வேற விஷயம். இது என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவருக்கு நம்ம கடனை கொடுக்கணும். இது விஷயமா பேசணும், பெருசா பேசணும், அதுவே தனி தலைமையில பேசணும். இதுதான் சாக்கா. ஒருவருக்கு நம்ம கடனை கொடுக்கணும். கடனை கொடுக்கணும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட கடனை ஒரு 3 மாசத்துல நீங்க திருப்பி தந்துருங்க என்று சொல்லி நம்ம கடனை கொடுக்கணும். ஆனால் கடனை அவர் பெற்றுக்கொள்றாரு. இந்த 3 மாசத்துக்குள்ள வந்து நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்க, ஒவ்வொரு நாளும் 1000 ரூபாய் தர்மம் செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும். கடன் கொடுத்தவருக்கு என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு நாளும் 1000 ரூபாய் தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். நீங்க 3 மாசம் கழித்து அவருக்கு தர முடியல, சரி இன்னும் ஒரு 3 மாசம் எடுத்துக்க என்று நீங்கள் அவகாசம் கொடுத்தீர்களே, ஆனால் நீங்க 2000 ரூபாய் தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும் ஒவ்வொரு நாளும். இது கடன் கொடுக்கக்கூடிய ஒரு உணர்ந்து கொண்டார்களே, ஆனால் மறுமையுடைய நன்மை எதிர்பார்த்து என்ன செஞ்சுவாங்க, கொடுத்துருவாங்க. இப்படி கடனை கொடுத்து விட்டு கடனை அவருக்கு திருப்பி செலுத்த முடியல, அதுக்கு உண்மையாக தெரிகிறது. அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லை, வசதி இல்லை, வருமானம் என்பது அவருக்கு அவர் செலவுக்கு தான் இருக்குது, அதுக்கே பத்த மாட்டேங்குது. இப்ப நமக்கு வாங்க ஒரு 20,000 ரூபாய் கடன் அவரால் தர முடியாது, என்ன தலைகீழாக இருந்தாலும் அவருக்கு முடியாது என்று நம்ம உணர்றோம். உணரக்கூடிய நேரத்தில் என்றால் இன்னும் அவகாசம் கொடுங்க, இன்னும் அவகாசம் கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை. அவருக்கு அல்லாவே செல்வத்தை கொடுத்த தந்துருவாரு, இல்லை என்றால் கிடைக்காது. திரும்பி தர முடியாது என்று நீங்கள் உணர்வீர்களே, ஆனால் அதை நீங்கள் தள்ளுபடி செய்து விடுங்கள். யார் வந்து அவகாசம் கொடுக்கிறார்களோ, கடனை பெற்றவருக்கு அவகாசம் கொடுக்கிறார்களோ அல்லது தள்ளுபடி செய்கிறார்களோ, அவர்கள் நாளே அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு கீழ் வருவார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது கடன் விஷயமா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக வந்து கடனை வாங்கிட்டு சரி தள்ளுபடி பண்ணிடுறோம் அப்படின்னு கூடாது. வாங்கின கடனை முறையாக கொடுப்பது என்பது ரொம்ப முக்கியம். கொடுக்காமல் மரணித்து விட்டால் மறுமையில் விசாரணை இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும்.
என்ற நபிசல்லாஹு சொல்றாங்க, யக்ஃபிரு லிஸஹீஹி குல்லு தன்பின் இல்ல தைன் அப்படிங்கிறார். அதாவது ஒரு சகீதருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. கடன் எல்லாம் மன்னிக்க மாட்டான். அப்ப என்னது, கடன் வாங்கினா கொடுக்கணும் என்ற எண்ணத்தோட வாங்கணும். வாங்கியவருக்கு உண்மையிலே கொடுக்க முடியல என்று உணர்ந்தால் அவகாசத்தை கொடுங்க. அவகாசமும் கொடுத்து அவரால முடியல, நல்லா தெரியுது, சிரமப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, இன்னும் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா தான் அவருக்கு போதும் அப்படி என்று இருக்கக்கூடியவர்கள் இங்கே உணர்ந்தீர்களேயானால் அதை தள்ளுபடி செய்யுங்கள், அவர்களுக்கும் அரசுடைய நிழல் கிடைக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.